எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வந்து தசமகா வித்யையில் காளியை பற்றி பார்க்குறோம். காளியை பற்றி அடுத்து பார்க்கும்பொழுது ஒரு காளியை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதர்வண பத்ரகாளி. அதர்வண பத்ரகாளி யார் அது தெரியணும் இல்லையா? அதுக்கு நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நரசிம்ம அவதாரத்துக்கு போகிறோம். நரசிம்ம அவதாரத்தில் இரண்யகசிபுவை அழிக்க வந்த நரசிம்மர் அவர் அழிக்கும் பொழுது இந்த குடலை வாரி எடுக்கும் பொழுது அவருடைய மேலையும் இந்த ராட்சசனுடைய ரத்தம் உள்ளே போயிடுறது. அப்போ இன்னும் ஆக்ரோஷமாயிடுறார். இன்னும் ஆக்ரோஷமான உடனே இதை எப்படி தணிக்கிறது அப்படின்னு உலகத்தில் தேவாள் யாருமே அவரை எப்படி பண்ணுறது தணிக்கிறது அப்படிங்கிறதே தெரியல, அவரை சமாதானப்படுத்த தெரியல. அப்போ எல்லாரும் வேண்டுக்கும் பொழுது ஒருத்தர் வரார். அவர் வந்து வீரபத்ரருடைய சொரூபம்னு லிங்க புராணம் சொல்கிறது, சிவனுடைய ஒரு இதாத்தான் சொல்கிறா. சரபேஸ்வரர், நடுக்கம் தீர்த்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் நடுங்கிட்டு இருந்ததுனால நடுக்கம் தீர்த்த பெருமாள். இவர் எப்படி இருந்தாராமா? இந்த சரபர் எப்படி இருந்தார்? மனிதன், பறவை, மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர். தங்க நிற பறவையின் உடலும் மேலே தூக்கிய 2 இறக்கைகளும் 4 கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் 4 கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாலும் தெய்வீக தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்க முகமும் கொண்ட விசித்திர பிறவி. இந்த பிறவி இவர் வந்து இவருடைய ரீங்காரம் கேட்ட உடனே இவர் நரசிம்மர் வந்து அடங்க ஆரம்பிச்சாராம். இந்த சரபரோடு ஒரு இறக்கை அதர்வண பத்ரகாளி என்கிற பிரத்யங்கரா, இன்னொன்று சூலினி துர்கா. இந்த சூலினி துர்காவை பற்றி அதிகம் பேசுறது இல்லை. ஆனால் அதர்வண பத்ரகாளிங்கிற பிரத்யங்கராவை பற்றி நிறைய பேசுகிறோம். ஏதாவது செய்வினை இந்த மாதிரிலாம் வரும்பொழுது என்ன சொல்லிடுறா, உடனே பிரத்யங்கரா ரொம்ப அழகான அம்பாள். என்னத்துக்கு வருவள் பிரத்யங்கராவை எப்போ கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டால், நம்மளால் மனித சக்தியினால் ஒரு இதை தீர்க்க முடியலை அப்படிங்கும்போது பிரத்யங்கராவை கூப்பிடலாம். என்ன அவளை வந்து கூப்பிட்டது வந்து நம்ம பிரத்யங்கராவோட ரொம்ப ஃபேமஸ் வந்து நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறது. இதை தவிர நிறைய இடத்துல பிரத்யங்கரா வச்சுருக்கா. இந்த பிரத்யங்கரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லதுக்கு கூப்பிட்டா ஓகே, நம்மளே பிரத்யங்கரா யந்திரமெல்லாம் வைக்க சொல்லுவோம். பிரத்யங்கரா யந்திரம் வைக்கிறது உண்டு, பிரத்யங்கரா ஹோமம் பண்ண சொல்கிறது உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். என்ன இதையே வழிபாடாக வச்சுண்டு இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறான்னா அது அவளுடையது. என்ன அதனால் பிரத்யங்கரா ஹோமம் நம்ம ஊர்லேயே ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ், நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர். என்ன ரொம்ப ஃபேமஸ் அவர். அதனால் பிரத்யங்கரா வழிபாடு தப்பு கிடையாது. சரபரோடும் தப்பு கிடையாது. எப்பொழுது சரபரோடது கோயம்புத்தூரில் நம்ம சரபர் அப்படிங்கும்போது திருப்புவனத்தை நினச்சிக்கிறோம். கோயம்புத்தூர்லேயும் ஒரு கோவில் இருக்குது, சாந்த சரபேஸ்வரர், அது சுவாமிக்கு பேர். கண்ணன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு குருக்கள் வந்து அந்த கோவிலை கட்டி வச்சுருக்கார், ஒரு கோஷாலை வச்சுட்டு இருக்கார், எல்லாம் பண்ணுறார். பிரத்யக்ஷம் சுவாமி. எப்போ பிரத்யக்ஷம்? நம்மளுடைய வேண்டுதல் வந்து நியாயமாக இருந்ததுன்னா பிரத்யக்ஷம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அங்கே போகிறவா வந்துட்டு ரொம்ப நியாயஸ்தாளாக இருக்கணும். நியாயஸ்தாளாக இருந்தால் அந்த கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும். அங்கே சுவாமிக்கு வந்துட்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் 4:30-6 ராகு காலத்தில் ஹோமம் நடக்கிறது, சரபருக்கு ஹோமம் நடக்கிறது. அதை தவிர அமாவாசை அன்னைக்கு காலம்பரை 9 மணிக்கு என்ன ஹோமம் ஆரம்பிக்கும். 11 மணிக்கு ஹோமம் முடிஞ்சுட்டு அந்த வாத்தியங்கள் முழங்க அவருக்கு ஒரு அபிஷேகம், அதுக்கப்புறம் அர்ச்சனை அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு பிரசாதத்தோடு அவர் வந்து இந்த கோவிலை இது பண்ணியிருக்கார். அவருடைய அது ஒரு ப்ரைவேட் கோவில். அப்போ அந்த ப்ரைவேட் கோவில் ஆனதுனால அப்படி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் வாங்கிக்கிறார். அப்படி பர்டிகுலராலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஹோமங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி ஒரு நியாயமான ஒரு இதுங்கிறத சொல்லணும். அதில் ஒரு இன்சிடெண்ட் இன்றைக்கி சொல்கிறேன். ஒருத்தர் வந்தார் நம்மக்கிட்ட, கிளைண்ட்டு வரும்பொழுது என்னாச்சு அப்படின்னு கேட்டால்,
அவர் ஒரு டைவர்ஸ் கேஸு. அது ஒருத்தரை ஏமாத்துறதுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். இது இப்போ வந்து யாருக்கும் ரெக்கமெண்டே பண்ண முடியறதில்ல. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறா கல்யாணத்துக்கு எதாவது பார்த்து சொல்ல முடியுமான்னு. நான் அதிகம் இல்லை, 99% இல்லைன்னு சொல்லிடுவேன். என்ன கேட்டால் யாருக்கும் கேரண்டியே கொடுக்க முடியாது. அப்படி ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் அவர் வரார். அவர் 1.5 வருஷமாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. பொண்ணுக்கு கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறார். அப்போவாக்க யாரோ ஒருத்தர் சொல்லி நம்மக்கிட்ட வந்து பார்க்குறார். பார்க்கும்போது சொல்கிறார், இந்த மாதிரிலாம் நடந்தது மாமி, என் மேலே எந்த தவறுமே இல்லை, எல்லாத்தையும் நம்பிட்டேன் நான் அப்படின்னு. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, சரி நீங்கள் வந்து இன்னையிலேருந்து, அவர் வந்து வந்தது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ என்னவோ வந்தது. சொன்னேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இங்கே போங்க, இந்த கோவிலில் இந்த 2 ஹோமத்துக்கு என்ன விசேஷம்னா, நம்ம என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த ஹோமத்துக்கு சேர்த்துடுவோம். என்ன திரவியமானாலும் சரி, நம்ம இது கொடுக்குறோம், மாம்பழம் கொடுக்குறோம், பூ கொடுக்குறோம், எல்லாமே சுவாமிக்கு அபிஷேகம் இதாகிடும். ஹோம திரவியத்தில் சேர்த்துன்னு விடுவார், கையோடு பண்ணிவிடுவார். நம்ம அந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். இல்லை நம்ம லேட்டாக போகிறோம், அவள் பண்ணிட்டு இருக்கா, அதை சேர்த்த முடியும், கொண்டே கொடுத்தா சிறப்பாக பண்ணிவிடுவான். அப்போ இவரை நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு 9 வாரங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும், நான் பிரத்திங்கராக்கெல்லாம் சொல்லலை, சரபரோட ஹோமத்துக்கு தான் சொன்னேன். இவர் போய் பண்ண ஆரம்பித்தார். ஒரு 2வது வாரம் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துடுத்து, நான் இந்த தடவை கோர்ட்டுக்கு வரேன், நம்ம மியூச்சுவலில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலில் போய் நம்ம ஆற்றுக்கு வந்து இந்த சரபருக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணு எல்லா இதுக்கும் செஞ்சு அலிமனி கொடுக்க வேண்டி வந்தது. அது வேறு விஷயம். அது கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிட்டார். அவருக்கு வந்து அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் அவர் கொடுத்துட்டார். அவருக்கு டிவோர்ஸ் கிடச்சி அவர் நல்லா செட்டில் ஆகிருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, நியாயமான கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா அவர் மேலே எந்த தவறுமே இல்லை. நியாயமாக இருந்தால் அதை சுவாமி சேர்த்து வச்சுடுவார், அதை பண்ணி வச்சுடுவார். அவர் என்ன கோரிக்கையோ அதை நிறைவேற்றி வச்சுடுவார். சாந்த சரபேஸ்வரர்னு போட்டேன்னாலே கூகுளில் வந்து கிடச்சிடும். கோவில் ஒரு அருமையான ஒரு கோவில். இது ஃபஸ்ட்டு விஷயம். அந்த கோவிலில் ஒரு பக்கம் பிரத்யங்கராவும் ஒரு பக்கம் சூலினி துர்காவும் இருக்கா. சரி, இந்த சூலினி துர்காவை என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு வந்து கல்யாணங்கள் லேட் ஆகும். அதுபோல் கல்யாணத்தை விட இந்த நம்ம ஒரு சில பேர் வந்துட்டு திடீர்னு அவளுக்கு வந்து ஒரு மனநிலை பாதிப்பு. என்ன மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால், இப்போ 90 வயசு 95 வயசுக்கு மேலே போகிறவான்னு வச்சுக்கோங்களேன். அவளையெல்லாம் அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து என்ன வந்திருக்கு சொல்லுவா, திருப்பி பேசின்னு இருந்தா, ஆறு வந்திருக்கா சொல்லுவா, 90 வயசுக்கு சொல்கிறேன் அம்மா சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிறவா சில பேர் இருக்கா. நம்ம தப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவா இருக்கா. என்ன அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் திடீர்னு யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுதும் இந்த சூலினி துர்கா மனநிலை, சூலினி துர்காவோட இது பட்டா போகிறோம், விபூதி ஜபம் பண்ணி கொடுத்துட்டா போகிறோம். அந்த விபூதி இட்டுக்க அவளுடைய மனநிலையே மாறி ஒரு அமைதியான நிலைக்கு வந்துடுவாள். நம்ம ஒரு சைக்கியாட்ரிக்கு போனோன்னா ஒரு மருந்தை கொடுத்துட்றான். என்ன மருந்தை கொடுத்து அவளை தூங்கத்தான் வைக்கிறான். இது அப்படி கிடையாது, மனசாந்தியை கொடுக்கும் இந்த சூலினி துர்கா. அந்த ஜபம் வந்து விபூதியை வச்சு தான் பண்ணுறது. நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா, இதுதான் ரீசன். திடீர்னு பயம், அந்த மாதிரி இதுக்கு சூலினி துர்கா த பெஸ்ட். பிரத்யங்கரா எதிரிகளை அழிப்பதற்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டார். அதுலேருந்து எல்லாரும் பிரத்யங்கராவை அதுக்குன்னு பண்ணிட்டு இருக்கா. மிளகா ஹோமம். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு நம்மளாக ஏற்படுத்தின்ற எதிரி எப்படி அழிவான் ஐயா? அழிய மாட்டான். நம்ம மனசை தான் சரியாக்கிக்கணும். அப்படிப்பட்ட பிரத்யங்கரா அருமையான தேவதை. இந்த மாதிரி யாரோட வீட்டில் வந்து ரொம்ப நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கன்னா பிரத்யங்கராவை வச்சுக்கலாம். பயமாக்கும் எல்லாருக்கும். நாங்கள் யூனிட்டில் பிரத்யங்கரா வச்சுக்கும் போது எங்களோட ஃபோட்டோ மாறி போயிடும். நம்மளுக்கு ஒரு யூனிட் ஒன்று இருந்தது. அந்த யூனிட்டில் வந்துட்டு பிரத்யங்கரா ஃபோட்டோ வச்சோமா, அடுத்த நாளே காணாமல் போயிடுவோம் பிரத்யங்கரா. கடைசியில் மாமா பிரத்யங்கரா வைக்கிறதே நிறுத்திட்டான்.
அந்த மாதிரி இருக்கிற தெய்வமாகும் பிரத்யங்கரா. அதாவது கெட்ட சக்தி நுழையவே முடியாது. அதனால பிரத்யங்கரா நம்ம வைக்கிறது உண்டு, யந்திரம் கொடுக்கறது உண்டு. எனர்ஜைஸ் பண்ணுறது இல்லை, எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு பிரத்யங்கரா எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துட்டுருந்தோம். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டம்னு வரா இல்லையா, அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இது வந்துடும். மாமாவுக்கு ஜபம் உண்டு, மாமாவுக்கு நிறைய ஜபம் உண்டு. பிரத்யங்கரா யந்திரத்தை என்ன பண்ணிட்டேன், 2 தடவை அவளுக்கு லேண்டில் இஷ்யூ, 2 தடவை மாமா எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்தா. 2 மாதம் மாமா படுக்க. அதனால நான் வந்து யாருக்கு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறது இல்லை. பிரத்யங்கரா அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய வாராகி நான் எனர்ஜைஸே பண்ணி கொடுக்குறது இல்லை. என்ன சொல்லிடுறத வாங்கிட்ட, நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் உங்கள் இடத்துல எப்படி நான் சொல்கிறேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறது. என்ன ரீசன்னா இதுதான், அந்த சக்தி ஃபுல்லும் போயிடுறது. என்னால் மாமா வந்து 2 தடவை சஃபர் ஆகிட்டா. ஸோ ஐ ஸ்டாப் இட். அதனால் பிரத்யங்கராவை வந்து இந்த மாதிரி சூரியனி துர்கா அவள் இப்படி சொல்லுவான்னா 90 வயசுக்கு மேலே எதாவது பேச சின்னன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். எதா கேட்டால் நிறைய பேசுவாள். என்ன அப்படி பேசும்போது இந்த அதுக்கு வந்துட்டு நம்ம கேட்குறவா இருக்கா இல்லையா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. என்னென்னா அவளுடைய லெவல் ஆஃப் திங்கிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாயாச்சு. அவள் மேலே தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல சூரியனி துர்காவுடைய மந்திரம் வந்து உள்ள விபூதி ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்திராட்சி கையில் வச்சு ஜபம் பண்ண சொல்லுவேன். சொல்லி அவாவாடே இட்டுக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ பிரத்யங்கரா வச்சுக்க முடியாதவாடை வந்துட்டு சில இடங்களில் வந்து நல்லா கோரமாக இருக்கிற நரசிம்மரையே வச்சுக்க சொல்கிறது ஒரு அது. ஆனால் குறிப்பிட்ட தினங்கள் தான், அதிகம்லாம் கிடையாது. 48 நாள் 48 நாள் ரொம்ப பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வரும். என்ன அந்த மாதிரி இருக்கிற அதர்வண பத்ரகாளி என்கிற பிரத்யங்கரா நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாள். என்ன கோயம்புத்தூரில் பிரத்யங்கராவுக்கு கோவில் இருக்குது. ஒருத்தர் வந்து ஹோமம் பிரத்யங்கரா ஹோமம் எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறார். உபாசகர் தான் பண்ணி கொடுக்குறார். பட் அண்ணா பண்ணுறார். அது ஒரு விஷயம். அதர்வண பத்ரகாளியை பற்றி பேசும்போது பிரத்யங்கராவை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் ரேணுகாவும் காளியே நம்மளுக்கு தெரியும். பரசுராமரோட அம்மை. ஜமதக்னி வந்து அப்பா, ரேணுகா வந்து அம்மை. அவர் வந்து அந்த இந்திரனை பார்த்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இது பண்ணதுனால அம்மாவோட தலையை வெட்ட சொல்கிறார். பாக்கியுள்ள பசங்கள் எல்லாம் பண்ணுறதில்லை, ஆனால் பரசுராமர் பண்ணுறார். பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா தலை மாறி போயிடுறது. அவளும் ஒரு காளியே. அதைத்தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறா, மாறி முகம் அமைந்ததால் அவள் மாரியம்மா அப்படின்னு சொல்கிறா. ரேணுகாதேவியும் ஒரு காளி தான். அதுக்கு அடுத்த காளி வந்து மயான காளி. அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய மனத்தில் இருக்கிற, நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா சுடுகாடு மாதிரி இருக்கணும். எல்லாம் எரிக்கப்பட்ட பின் மிஞ்சி இருப்பது சாம்பல். எல்லா விதமான எண்ணங்களும் எரிக்கப்பட்ட மனமென்னும் மேடையிலே சுடுகாட்டிலே, அந்த மனமென்னும் மேடை தான் சுடுகாடு. அதில் உபாசகன் அழைக்காமலே வந்துடுவள் காளி, மயான காளி. அதுக்கு அடுத்தவள் தட்சிண காளி. அவளுக்கு தான் அழகான பெயர் பவதாரிணி. கல்கத்தாவில் இருக்கிறவள் பவதாரிணி. அந்த அம்பாளுக்கு பவதாரிணின்னு பேர். அவ்வளவு அழகான தட்சிண காளி. இப்போ தட்சிண காளிக்கு வந்துட்டு இவளுடைய உருவத்தோற்றம் ஒரு முகமும் 4 கைகள் என்ன இருக்குது. தட்சிண காளியோட யந்திரம் வச்சுட்டே இப்போ நம்ம வந்து ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணும்போது ஸ்ரீசக்கரத்தை எப்படி சொல்கிறோமோ, எல்லா சுவாமிக்கும் தனித்தனி யந்திரம் இருக்குது. இருந்தாலுமே ஏன் ஸ்ரீசக்கரத்துக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு விநாயகரோட யந்திரம்னா விநாயகரை மட்டும்தான் அதில் பூஜிக்க முடியும். ஆனால் இல்லை ஒரு சுதர்ஷன யந்திரம்னா சுதர்ஷனத்தை மட்டும்தான், வேறு யாரையும் அதில் கொண்டு வந்து பூஜிக்க முடியாது. ஆனால் ஸ்ரீசக்கரத்தில் எந்த தேவதையும் பூஜிக்க முடியும். அதே மாதிரி காளியோடைய ஒரு யந்திரம் இருக்குது. அந்த காளி யந்திரத்தில் எல்லா வகையான காளியையும்
காளியுடைய பரிவார தேவதைகளையும் பூஜிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. காளி மாதாவோட வழிபாடு, அவளை பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்கிறா. பிரம்மத்தை அறிந்தவள், பிரம்மச்சரியத்தை ஏற்று நடத்தவள், அதனால் அவள் பிரம்மச்சாரிணி. அடுத்தது இதில் வந்து 2 குலங்கள் இருக்குது. எப்பொழுதுமே ஸ்ரீவித்யாவில் மகாவித்யாவில் 2 குலங்கள், ஒன்று வந்து காளி குலம், ஒன்று வந்து ஸ்ரீ குலம். இப்போ இந்த காளி குலத்தில் யாரெல்லாம் வரா அவள்னா தான் அந்த பூஜைகளில் இருப்பா. இப்போ எப்படி தசமகாவித்யாவில் காளியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ஸ்ரீவித்யாவில் 2 குலம் இருக்குது. அந்த 2 குலத்தில் காளி குலத்தில் காளி, நம்ம தசமகாவித்யாவில் அடுத்து பார்க்க போகிறோம். தாரா, ரத்தகாளி, புவனா, மார்தினி, திரிபுடா, துவரிதா, துர்கா, வித்யா, பிரத்யங்கரா, வா எல்லாரும் காளி குலத்தில். ஸ்ரீ குலத்தில் சுந்தரி. நேற்று கூட மாமாவோட ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து சுந்தரின்னு சொன்னார். சுந்தரி குலம் தான் சொல்லுவாள். எங்கள் பேத்திக்கு பேர் சுந்தரி தான். சுந்தரி, பைரவி, பாலா, பகலா, கமலா, தூமாவதி, மாதங்கி, வித்யா, ஸ்வப்னாவதி, மகாவித்யா, மதுமதி. இதில் வந்து இந்த 2 இதுவும் இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லா தந்திரத்துலேயும் காளி இதுவும் இருக்குது. யோகினி தந்திரத்தில் சிவன் என்ன சொல்கிறாங்க, வித்யா காளிகா மகா மகா பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லி யோகினி தந்திரத்தில் சிவனே சொல்லியிருக்கார். அங்கே வந்துட்டு அக்னியோட நாக்குகளுக்கு பெயர் பாருங்கோ என்னெல்லாம்னா காளி, கராளி, மனோஜ்வா, சுலோகிதா, தூம்ரவர்ணா, சுபுலிங்கினி, விஸ்ருஷி. இது எல்லாமே காளி வழிபாடை பற்றி தான் இதாக இருக்குது. காளி வழிபாடை பற்றி கந்தபுராணத்திலையும் இருக்குது. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து நிராதார பூஜையில் பிரியம். அதாவது இப்போ வெளிப்படமாக இல்லாமல் உள்முகமாக, எல்லா சுவாமிக்கும் அப்படி தான், உள்முகமாக பண்ணுற பூஜைக்கு வந்து பயங்கர மதிப்பு. பூசலார் மாதிரி உடம்பை வந்துட்டு இது பண்ணுறது, சமயாச்சாரத்தில் பண்ணுறது வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து கட்டுப்பாடு எதுவுமே இல்லாதனால நிஷ்பிரபஞ்சா அப்படின்னு பேர் காளிக்கு. கவலையே இல்லாதவள், அதனால நிஷிந்தா. எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம் தான். அதுக்கப்புறம் பயாபகா, எந்த பயம் ஏற்பட்டாலும் அம்பாளை பார்த்தாக்கலாம், காளியை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் சகச சீர்ஷ வதனா, 10 திக்குகளுக்கும் அதிபதி அவள் தான். அதனால தான் இவளுக்கு வந்து 10 திக்குகளும் இருக்கிறதுனால தான் சகச சீர்ஷ வதனான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் காஷ்டா, காஷ்டம்னா எல்லாத்தையும் தாண்டினவள் என்ன, அதனால காளி. அதுக்கப்புறம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு போகிறோம். காளி வழிபாட்டில் ரொம்ப பெயர் பெற்றவர்கள். காளியை பற்றி பேசும்போது காளி தான் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போது ஒருத்தர் கேட்குறார், நான் காளியை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. நீ பார்க்குற பெண் ரூபம் அத்தனையும் காளி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நான் அவளை எப்படி எடுத்துக்கிறது? அம்மாவாக எடுத்துக்கிறதா, சகியாக எடுத்துக்கிறதா, காதலியாக எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்குறார். சகோதரியாக எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, அம்மாவாக வழிபாடுறது தான் அருமை அப்படின்னு சொல்லிடுறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அம்பாளை வந்துட்டு அம்மாவாக பார்க்குறது தான் பெருமையாக இருக்கும். பெருமையாக இருக்குங்கிறது அதுதான் சீக்கிரம் அவள் வந்து நம்மக்கிட்ட வந்துவிடுவள். ஏன்னா நம்ம அம்மா வந்துட்டு நம்ம என்ன தவறு பண்ணாலும் சரி, நம்ம அம்மா வந்து நம்மளை மன்னிச்சு நம்மளை அரவணைச்சுப்பள். அதனால அம்பாளை வந்து அம்பாள் ஸ்வரூபமாக இருந்தாலும் தன்னுடைய அம்மை ஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது அவள் வந்து ஈஸியாக அக்சசபிள் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அவர்கிட்ட கேட்குறாரு, எந்த உருவத்தை பார்த்தாலும், எந்த அழகான பெண்ணை பார்த்தாலும் நீ அவளை உன் தாயாக நினை, அப்போ காளி அங்கே வந்துடுவள் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை ரிலேஷன்ஷிப்பில் சுவாமியை பார்க்கணும்னு நினச்சாலும் அம்பாளை வந்து அம்மாவாக பார்க்கறது தான் சிரேஷ்டம். அப்போ அந்த உபாசனை ரொம்ப நன்னாயிடும். எங்கள் மாமா இங்கே எல்லாம் சொல்லும்போது எங்கள் ஆத்தா பார்த்துப்பள் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அந்த மனநிலை வேணும் என்ன. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறான், அந்த சாமியார் அந்த தப்பு பண்ணிட்டான், அந்த சாமியார் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. இல்லை என்னன்னு கேட்டால் உபாசனையில் தான் தவறு. அம்பாளை வந்து
எல்லா ரூபத்திலையும் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அவ மேலே, அந்த பெண் மேலே காம இச்சையே வராதுங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்போ நீ வந்துட்டு அம்பாள் உபாசனையை சரியா பண்ணலையோ அப்போதான் உனக்கு பார்க்குறவாளை வேற விதமாக பார்க்க தோன்றது. எல்லா ரூபத்திலையும் அம்பாளையே அவளை பெண்களையும் அம்பாளை பார்க்க ஆரம்பிச்சான்னா அவன் உபாசனையில் அவன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக மாட்டான். அப்போது அவளுக்கு காமினின்னு ஒரு பேர், காஞ்சனான்னு ஒரு பேர், எத்தனை பெயர் இருந்தாலும் அவளை வந்து அம்மாவாக பார்க்குறது. அதனால தான் பக்தியில் வந்து அம்பாளை அம்மாவாக பார்க்குறது தான் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அதனால காளி வந்து அம்பாளை பார்த்து வழிபடுறது நல்லது. அது வந்து சீக்கிரமாக அவளை அடையக்கூடிய எளிதான வழி அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அதுக்கப்புறம் காளிதாசன் கதையை சொல்லவே வேண்டாம். காளி வந்துட்டு அவ்வளோ பிரத்யக்ஷம் அவருக்கு. ஒன்றுமே இல்லாத, எப்படி ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை வந்து ராஜகுமாரியோட கணவனாக ஆக்க. அப்போது இவருக்கு காளி உபாசனை அப்படிங்கிறது அவள் கொடுத்தது. அவள்கிட்ட வந்து பிடிவாதமாக இருந்து, நம்ம முதல் கதை சொன்ன மாதிரி தான், இந்த நாராயண பிராந்தனோட கதை சொன்ன மாதிரி தான், மந்து எடுத்து மாற்றுறது. இவர் சொல்லிட்டார், நான் நகர மாட்டேன், எனக்கு என்ன பயம். அதாவது இந்த வெகுளிகளுக்கு வந்து பயம் இருக்காது. அந்த நேரத்தில் அவர் வெகுளியாக தான் இருந்தார். அவருக்கு எந்த விதமான உலக இயல் விஷயங்களே தெரியாது காளிதாசனுக்கு. அப்படி இருக்கிற காளிதாசனை அந்த மனசில் அந்த குழந்தை பாவத்தோட, குழந்தைக்கு பயமே தெரியாது தெரியுமா, குழந்தை எதை பார்த்தும் பயப்படாது, அந்த மாதிரி தான் காளிதாசன் இருந்தான். அதனால அம்பாள் வந்துட்டான். ஸோ நம்ம மனசு அப்படி இருக்கணும். ஒன்றும் தவறான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் காளி வந்து பிரத்யக்ஷமாயிடுவள். அப்படி காளி பிரத்யக்ஷமாகி இருந்த காளி உபாசகர். அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சந்தேகம். இவரை வந்து ராஜா வந்து என்ன பண்ணுறார், காளிக்கு பூஜை பண்ணுற நேரத்தில், பூஜை பண்ணாமல் எங்கேயும் போகிறது இல்லையே, அப்போது பூஜை பண்ண விடுறதில்ல. அவரை வந்து என்ன பண்ணிடுறார், அவர் ஒரு தாசியோட வீட்டுக்கு. இவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் உண்டு காளிதாசனுக்கு. கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறத விட அவர் எல்லாத்துலேயும் அதையத்தான் பார்த்தார். ஒரு வகைக்கு பார்த்தா அது கெட்ட பழக்கமாக தெரியும், ஒரு வகைக்கு பார்த்தால் அது ஒரு ஆராதனை அப்படிங்கிறது இந்த கதையோட கடைசியில் தான் தெரியும். அப்போது அவர் சொன்னார், இவர் எப்படி இன்றைக்கி பூஜை பண்ணுறார் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாசிகிட்ட சொல்லிட்டார், இன்றைக்கி நீ காளிதாசனை வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவளும் சரின்னு சொல்லிடுறா. ராத்திரி எல்லாம் முடிஞ்சுடுறது, காளி உபாசனை ராத்திரி பண்ணுறது. காளி உபாசனை முடிஞ்சாச்சு, டைம் எல்லாம் முடிஞ்சாச்சு, சுவாமிக்கு எதுவும் பண்ணிட்டு இல்லை. அப்போ கேட்குறார் ராஜா, கேட்குறார் போஜராஜா கேட்குறார், எப்படி இணையத்தை பூஜையெல்லாம் நல்லா பண்ணேன், அதை என்ன சுகமாக பண்ணினேன் என்ன அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அப்படி எப்படி பண்ணினேன், நீ போய் பாரு, அவளுக்கெல்லாம் என்னோடய பூஜையெல்லாம் நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறேன். எப்படி இன்னொரு பூஜையை முடித்தேன் அப்படின்னு பார்த்தா, இந்த தாசி கூட இருக்கும்போது அங்கே இருக்கிற வெத்தலை காம்பை எடுத்து ஒவ்வொன்றுத்தையும் காளியை நினச்சி அவர் போட்டிருக்கார். காளி மாதாவோட காலில் வந்து, பவதாரணியோட காலில் வந்து என்ன இருக்குது, வெத்தலை காம்பு இருக்குது. அதனால எங்கே இருந்தாலும் காளி உபாசகன் அம்பாளை விடமாட்டார். அப்படி இருக்கிற காளி உபாசகன் காளிதாசன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது, ராமகிருஷ்ணரும் சரி காளிதாசனும் சரி ரெண்டு பேருமே அவருடைய மனைவியை வந்து அம்பாளைத்தான் பார்த்து, ஏன்னா எல்லாரையும் அம்பாளை பார்த்து பார்த்து அதனால தான் காலம் கடந்தும் நிற்கிறார். அவர் சிருங்கார பட்டாரகன், அம்பாளை அவ்வளோ அழகாக பாடியிருக்கார் அவர். என்ன சிருங்கார பட்டாரகன் தான் அவருக்கு பேர் காளிதாசனுக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜையே அம்பாளே, ஒய்ஃபே பூஜை இதுதான், காளி தான். சாரதா தேவியை வந்து ஒய்ஃபாகவே அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருத்தரை வந்து உயர்ந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், ஹேமச்சந்திரன், அதாவது வங்க காலத்தில் வந்து, வங்காளத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த காலத்தில் இருந்த ஹேமச்சந்திரன் அப்படிங்கிறவர், அவர் வந்துட்டு காளி பிரதிமையோட கங்கையில் இறங்கி சமாதியானவர். என்ன காளியை கூடவே வச்சுன்னு சமாதி ஆகிட்டார். அவர் நிறைய காளி பாடல்கள்,
பதமே கைவல்யம். இவர் நிறைய காளி பாட்டு பாடுறார். இன்றைக்கும் வங்காளிகள் வந்து பாடுறது வந்து இவருடைய பாடல்கள் தான். ஹேமச்சந்திரன். காளி மாதா சந்நிதி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கல்கத்தா காளி, இது ஒரு சக்தி பீடம். தேவிக்கு 3 கண்கள், சிவப்பு வஸ்திரம், கபால மாலை, நாக்கு தொங்கும். கல்கத்தா நகரில் பல காளி கோவில்கள் உள்ளது. இவர்களில் ஹஜார்புஜ காளி, 1000 காளி, 1000 கைகளை உடைய காளி என்ன கல்கத்தா காளி. இவள் பெயர் வந்து பவதாரிணி. அதுக்கப்புறம் உஜ்ஜயினியில் இருக்கிற காளி. உஜ்ஜயினியில் இருக்கிற காளி வந்து காளிதாசன் வழிபட்ட காளி. இவளை வந்து மங்கள சண்டிகை அப்படின்னு கூப்பிடுறா என்ன. அதுக்கப்புறம் வந்து காளி மட் காளி, ஹிமாச்சலில் ஷியாமலா முதல் கல்கா வரை 9 தேவி சந்நிதியும் அங்கே இருக்குது. இதை வந்து காளி மட் அப்படின்னு சொல்கிறா. நவராத்திரியில் ரொம்ப விசேஷம். அப்புறம் கம்சமர்தினி, இவள் வந்து அலகநந்தா நதிக்கரையில் ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய மாயாசக்தி அவள் தான். இங்கே வந்து இங்கே பூஜாரி பூஜை பண்ணும்போது கண்ணை கட்டின்னு தான் பூஜை பண்ணுறாராம். அதுக்கப்புறம் இவளை தட்சிண காளின்னும் கூப்பிடுறா. அதுக்கப்புறம் காஷ்மீரோடு தலைநகரத்தில் ஸ்ரீசக்கர ரூபத்தில் ஆதிசங்கரான் நிர்மாணிக்கப்பட்டது. இதைத்தான் இப்போ வந்து நம்ம மோடிஜி வந்து ரெடி பண்ணினார். இந்த ஸ்ரீநகரில் இருக்கிற காளி தான். அதுக்கப்புறம் துவாரகா பீடத்தில் பத்ரகாளி இருக்கார். ஆதிசங்கரர் மேற்கு திசையில் ஸ்தாபித்த மடம் துவாரகை, அதுலேயும் ஒரு காளி இருக்கா. அப்புறம் துலஜா பகவதி என்ன, அவளும் ஒரு காளி, அவளும் பத்ரகாளி தான். அவள் வந்து பாலாகட் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. அப்புறம் மயிலை பத்ரகாளி, மயிலாப்பூரில் இருக்கிற காளிகாம்பாள் அவள். அடுத்து மகிஷி காளி, இது வந்துட்டு சாதர்ஷாங்கிற இடத்துலேருந்து போகணும். மகிஷ்மதி, இவளை வந்து உக்ரதாரா அப்படின்னு கொடுக்குறா. அப்புறம் அடுத்தவள் செங்கனூர் பகவதி, கொடுங்கோலில் பகவதியை வந்துட்டு ஒரு சந்நிதி இருக்குது வந்து 6 அடி ஒசராம்பாள். இவள் வந்து பலாமரத்தினால உட்கார்ந்த நிலையில் இருக்கிற காளி. அடுத்தது வந்து கோகர்ணத்தில் இருக்கிற ஒரு காளி. மாயவரத்தில் திருமலையான் பட்டினத்தில் 1000 காளியம்மன் இருக்கா. திருவெண்காட்டில் காளிகாதேவி இருக்கா. அதுக்கப்புறம் சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு தட்சிண காளி கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய வெக்காளி. வெக்காளி உறையூரில் இருக்கா. அம்பாள் ரொம்ப அழகு, கூரை இல்லாத காளி. மண்மாரியால் போட்டதுனால அங்கே வந்து வெக்காளி. இவளுக்கு வந்துட்டு சந்தனக்காப்பு, பூச்சொரியல் இது 2மே நடக்கும். அடுத்தது கம்பர் பாடிய மாகாளி, இவள் வந்து தேரெழுந்தூரில் இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்வர்ணகாளி, மதுரைக்கு நேர்கிழக்கில் இருக்கிற காளையார் கோவிலில் இருக்கிற காளி, இவளுக்கு ஸ்வர்ணகாளி அப்படின்னு பேர். அதுக்கடுத்து சிறுவாச்சூர் மதுரகாளி, சிறுவாச்சூரில் இருக்கிற, திருச்சி பெரம்பலூரில் இருக்கிற நிறைய பேருக்கு குலதெய்வம் இருக்கா. என்னுடைய ஒரு கசின் சிஸ்டருக்கு வந்து அவாத்துக்கு குலதெய்வம் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளி. அதுக்கப்புறம் தில்லை காளி ரொம்ப நல்லா இருந்தது. நான் போயிருந்தேன். எனக்கு வந்து என்னுடைய எம்ஏ வந்து தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு அதோடைய வைவா வந்து சிதம்பரம் தான். சிதம்பரம் போனப்போ தில்லை காளியை பார்த்தேன். என்னம்மா இருக்கா கோவில், என்ன கோவில், அருமையான கோவில். ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் கோவிலுக்குள்ளே போகும்போது. அருமையான கோவில் தில்லை காளி. அதுக்கப்புறம் சிவாஜி வழிபட்ட காளி, இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா காளிகாதேவி. இது வந்து சென்னை தம்புச்செட்டி தேவி, தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளி. இவளுக்கு வந்து ஸ்ரீசக்கரம் இது பண்ணியிருக்கா. சிவாஜி வழிபட்டு இருக்கா. வெண்கலத்தினான தேர் இருக்குது இந்த அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் வந்து வங்கக்காளி, சென்னை வந்து சென்னை மாம்பலத்தில் இருக்கிற காளி. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் மாகாளி, உடையாளூரில் இருக்கிற காளி. சிறுவாச்சூர் மதுரை காளி போலவே இங்கேயும் பங்குனி மாதம் வந்து
சுவாமிக்கு வந்து பால்குளத்தி அம்மன் அப்படின்னு இந்த காளிக்கு பேர். அதுக்கப்புறம் வியட்நாமில் வந்துட்டு காளி வழிபாடு நடக்கிறது. எங்கும் காளி எதிலும் காளி. பிரான்ஸ் நாட்டில் பாண்டிச்சேரி போல பிரான்ஸ் நாட்டு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற காளி. இந்த காளியும் மாரியம்மனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற காளி வழிபாடு தசமகா வித்தியில் காளி தான் முதல். அப்படிப்பட்ட காளியுடைய எல்லா இதையும் ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டேன்னா, இது வந்து இந்த தசமகா வித்தியை பற்றி நான் பேசணும்னு நினச்சது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு எனக்கு கைடன்ஸுக்கு மாமா இருந்தால், இப்போது அவர் தான் கைட் பண்ணின்னு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம இன்றைக்கி தசமகா வித்தியில் காளியை நிறைவு பெறுறது. இந்த காளியுடைய பார்ட்டு அடுத்தது அடுத்த தசமகா வித்தியில் இருக்க 2வது வித்தை. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். காளி வழிபாடு எந்த அம்பாளானாலும் சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். பட்டர் என்ன சொன்னார்? அபிராமி பட்டரும் அதே தான் சொல்கிறார். பார்க்க எல்லாத்தையும் அபிராமி தான் கூப்பிடுவார், எல்லாரையும் அபிராமி கூப்பிடுவார். அதனால தான் நம்ம பார்க்குற இடங்களை எல்லாம் நிறைந்திருக்கிறாள் காளி அப்படின்னு தான் சொல்கிறான் பாரதி. அப்படி இருக்கிற ஒரு காளியை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த வாரத்தில் அடுத்த தசமகா வித்தியில் இருக்கிற தேவியை பற்றி பேசுவோம். எல்லாரும் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.